ராமபுரம் அப்படின்ற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் ரொம்ப அழகான செழிப்பான கிராமம். அந்த கிராமத்துல வேலு, ராமு அப்படின்ற 2 உயிர் நண்பர்கள் இருந்தாங்க. வேலுவும் ராமுவும் பக்கத்து காட்டில் இருக்கிற மரங்களை வெட்டி அதை விற்று வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராமுவோட மனைவி சீதாவும் வேலுவோட மனைவி செல்வியும், என்னங்க மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு வழி அனுப்பி வச்சாங்க. வேலுவும் ராமுவும் பாட்டுக்கு மரம் வெட்ட கிளம்பி போனாங்க. 2 பேரும் மரம் வெட்ட ஆரம்பிச்சாங்க. வெட்டின மரக்கட்டைகளை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. தினமும் 2 நண்பர்களும் அவங்க குடும்பத்தோட உட்கார்ந்து நிலா சோறு சாப்பிடுவது வழக்கம். பகல்ல கடினமா உழைச்ச அவங்க 2 பேரும் இரவுல சந்தோஷமா சாப்பிட்டு பொழுத கழிப்பாங்க. எப்பவும் போல காலையில் எழுந்ததும் மரம் வெட்ட ராமுவும் வேலுவும் கிளம்பி போனாங்க. வெயில் காலம் அப்பதான் தொடங்கி இருந்துச்சு. அதனால காடுகளில் குறைந்த அளவு மரங்களே இருந்துச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு வழக்கத்தை விட கம்மியான மரக்கட்டைகளே கிடைச்சிச்சு. இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் நண்பர்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசினாங்க. ராமு, நம்ம 2 பேரும் நாளைக்கு வேற வேற திசையில இருக்கிற காடுகளுக்கு மரம் வெட்ட போலாம். அங்கேயாவது நமக்கு விறகுகள் கிடைக்குதான்னு பாப்போம், சரியா? ராமுவும் வேலுவும் பேசிக்கிட்டபடி காலையில எந்திரிச்சதும் வேற வேற திசையில இருக்கிற காடுகளுக்கு 2 பேரும் பிரிஞ்சு போனானாங்க. வேலு போன காட்டுல வெயில் அதிகமானதால காடே வறண்டு போயிருந்துச்சு. அங்க ஒரு வெட்டப்பட்ட மரம் தான் இருந்துச்சு. அந்த மரத்தையாவது வெட்டி கொண்டு போலாம் அப்படின்னு நினைச்சு அதை வெட்ட ஆரம்பிச்சான். அப்போ அங்க ஒரு அழகான தேவதை வந்தாங்க. தேவதைய பார்த்ததும் வேலுவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் தான் வன தேவதை. ஏற்கனவே நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன். என்ன திருப்பியும் வெட்ட போறியா? சரி, நீ என்ன வெட்டாம எனக்கு தண்ணி ஊத்துனேனா உனக்கு ஒரு சின்ன பரிசு கொடுத்தேன். என்னது, தண்ணி ஊத்தணுமா? காடை வறண்டு போயிருக்கு, எங்கேயுமே தண்ணி இல்லையே. சரி பரவாயில்ல, உங்களுக்காக நான் தண்ணி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். வேலு கஷ்டப்பட்டு அந்த வறண்ட காட்டுல ஒரு சின்ன குளத்தை கண்டுபிடிச்சு அதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தான். அந்த தண்ணீரை செடியில ஊத்துன கொஞ்ச நேரத்திலேயே செடி அழகா துளிர் விட்டுருச்சு. அப்போ அங்க வந்த தேவதை ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்ன மாதிரியே வேலுக்கு ஒரு தங்க காசு பரிசா கொடுத்துச்சு. வேலு, நீங்க வந்ததையும் தண்ணி ஊத்தினதையும் நான் உனக்கு கொடுத்த பரிசு பத்தியும் நீ ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லலாம், வேற யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு தேவதை சொல்லுச்சு. ராமு போன காட்டிலையும் எந்த மரங்களுமே இல்ல. அங்கேயும் ஒரே ஒரு வெட்டப்பட்ட மரம்தான் இருந்துச்சு. அதை வெட்ட ஆரம்பிச்சான். அப்போ அங்க ஒரு அழகான தேவதை வந்தான். தேவதைய பார்த்ததும் ராமுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் தான் வன தேவதை. ஏற்கனவே நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன். என்ன திருப்பியும் வெட்ட போறியா? சரி, நீ என்ன வெட்டாம எனக்கு தண்ணி ஊத்துனேனா உனக்கு ஒரு சின்ன பரிசு கொடுத்தேன். என்னது, தண்ணி ஊத்தணுமா? என்ன விளையாடுறியா? காடே வறண்டு போயிருக்கு, இதுல நான் எங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து உனக்கு ஊத்துறது? வேற வேலை இல்லையா எனக்கு? அப்படின்னு ராமு சொன்ன உடனே தேவதை மறைஞ்சு போயிருச்சு. அதனால வேற எதுவுமே இல்லாம சோகமா வீட்டுக்கு வந்தான். தேவதை கொடுத்த தங்க காசை எடுத்துக்கிட்டு வேலு வீட்டுக்கு வந்தான். வேலு வீட்டுக்கு வந்ததும் செல்வி கிட்ட காட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். முதல்ல தங்க காசை நேரில பார்த்ததும் செல்விக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா காட்டுக்கு போன ராமு விரதி எதுவும் கிடைக்காம சோகமா வீட்டுக்கு வந்தான். என்னங்க, இப்படி தினமும் விறகு வெட்டாம வீட்டுக்கு வந்தா நம்ம எப்படி சாப்பிடுவது அப்படின்னு கேட்டா. ஆனா வேலு தேவதை சொன்னதுனால தினமும் தண்ணி ஊத்துறத ஒரு வழக்கமா வச்சிருந்தான். தினமும் அவன் தண்ணி ஊத்தும் போதும் தேவதை அவனுக்கு ஒரு தங்க காசு கொடுத்துச்சு. வேலு தினமும் தண்ணி ஊத்துனதுனால வெட்டப்பட்ட மரம் துளிர் விட்டு அழகான மரமா ஆகிடுச்சு. தேவதை கொடுத்த காசெல்லாம் சேர்த்து ஒரு பானை நிறைய தங்க காசுகள் சேர்ந்துருச்சு. அதனால செல்வி, என்னங்க நம்ம கிட்ட இவ்வளவு தங்க காசுகள் இருக்கு, ஆனா உங்க நண்பர் ராமு விறகு வெட்டவும் போக முடியாம வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறாரு, வறுமையில கஷ்டப்படுறாரு, நம்ம நிச்சயம் அவங்களுக்கு உதவனுங்க. ஆனா அவங்க கிட்ட நிறைய தங்க காசுகள் இருக்கிறத சீதா பாத்துட்டா.
வேலு ராமுக்கு துரோகம் பண்ணதா தவறா நினைச்சுக்கிட்டு சீதா ரொம்ப கோவமா ராமு கிட்ட சொல்றதுக்கு போனா. ஏங்க நீங்க இங்க உட்கார்ந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க நண்பர் வேலு எங்கிருந்தோ நிறைய தங்க காசுகள் எடுத்துட்டு வந்து செல்வி கிட்ட கொடுத்ததை என் கண்ணால பார்த்தேன். நம்மள அவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்கள மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கும் போதே ராமு அவன் கிட்ட இருந்த தங்க காசுகளை எடுத்துட்டு வந்தான். ராமு, இந்த தங்க காசுகள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா நீ கஷ்டத்துல இருக்கும்போது இதை வச்சு சந்தோஷமா இருக்க எனக்கு மனசு கேட்கல. இதுல உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ எடுத்துக்கோ ராமு. வேலு, என் மனைவி பேசியதை பெருசா எடுத்துக்காத. நம்ம நட்பு பத்தி அவளுக்கு தெரியாது. இது எங்க இருந்து வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த தேவதைக்கு நான் உதவி பண்ணாம போனதுனால தான் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். உன்னோட பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி வேலு. அப்புறம் என்ன, நண்பர்கள் இருவரும் குடும்பமா சேர்ந்து வழக்கம் போல இரவு நிலா சோறு சாப்பிட்டாங்க. அன்னையிலிருந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. உங்களுக்கும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கணுமா? அப்போ இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன கதை வேணும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க.